டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, 72,000 நாடியும் பலப்படணும் உடம்புல. இந்த 72,000 நாடி பலப்பட்டா உடம்பு அப்படி அப்படி ஒரு கட்டுக்கோப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுக்கோப்பான உடலை பெறுவதற்கு ஒரு சரியான விகிதாச்சார முறையில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நீங்க அதை செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். காலையில நீங்க எழுந்த உடனே ஒரு தேங்காய், முழு தேங்காய் உணவே அதுதான் உங்களுக்கு காலை உணவு. முழு தேங்காயில பால் எடுத்துடணும், 1 டம்ளர் வரைக்கும் தேரும். அதான் தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய்ப்பால். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவன் நானுங்க, பரவாயில்ல, அதனால ஒன்றும் ஆகாது. இந்த தேங்காய் பாலோட சுக்க மிக்ஸ் பண்ணணும். சுக்கு பவுடரை மிக்ஸ் பண்ணணும். 1/2 ஸ்பூன் சுக்கு பவுடர் மிக்ஸ் பண்ணதில்ல, 1/4 ஸ்பூன் பிளாக் பெப்பரை மிக்ஸ் பண்ணணும். 1/4 ஸ்பூன் தான் மிக்ஸ் பண்ணணும், வேற எதுவுமே அதில் சேர்க்கக்கூடாது. இத தொடர்ந்து நீங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து காலையில எடுத்துருங்க. ஒரு விஷயம், மதியானத்துல தேனு, சுக்கு, எலுமிச்சம்பழம், எப்படி ஒரு 1/2 பழத்தை எலுமிச்சம்பழத்தை, அதாவது 2 டீஸ்பூன் வேணுங்க. ஒரு சின்ன பழமா இருந்தால் கம்மியாயிரும். 2 டீஸ்பூன், பெரிய ஸ்பூன் இருக்குல்ல, பெரிய ஸ்பூன்ல 2 டீஸ்பூன், அதாவது திராட்சை ரசம், இது நம்ம எலுமிச்சம்பழத்துடைய ரசம் வேணும். எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் 2 பெரிய டீஸ்பூன். தேன் அதே மாதிரி 2 டீஸ்பூன். சுக்குத்தூள் அதே மாதிரி 1 டீஸ்பூன். நல்ல தூள், நல்ல மைய இருக்கணும், அதுல கலந்து அப்படியே நீங்க சாப்பிடணும். இது 48 நாள் இதை நீங்க தொடர்ந்து இந்த 2 விஷயத்தையும் கரெக்டா நீங்க பண்ணிட்டாலே உடம்பு வஜ்ரம் போல் ஆகிறத நீங்க கண்ணால பார்ப்பீங்க. அப்ப உணவெல்லாம் என்ன வேணா சாப்பிடலாமா? அப்படி கிடையாது. இதுல வெங்காயம் பூண்டு உள்ள வந்துடக்கூடாது. வெங்காயம் பூண்டு வந்தா உடஞ்சிரும். உடம்பு கட்டுக்கோப்பா மஸ்தா வரணும் அப்படின்னு சொன்னா இந்த உணவுகளை அதிகப்படுத்த வேண்டும். இரவுல பாலை நல்லா காய வச்சு பனங்கருப்பட்டி போட்டு குடிக்கணும். பனங்கருப்பட்டி அதிகமாக்கணும். பனை வெல்லம் இரவு குறைந்தபட்சம் 100 கிராமாவது நீங்க பனை வெல்லம் சாப்பிடணும். சும்மா கூட கடிச்சு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. பனை வெல்லம் சாப்பிட உடம்பு இருக்கும். நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் தொடர்ந்து இதை பண்ணிட்டாலே நீங்க அதாவது என்ன சொல்றது, பைல்வானாக மாறி விடுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். சும்மா அந்த உடனே செவத்தை குத்தி பார்க்கணுங்கன்னு அந்த மாதிரி திமிரு உண்டாயிரும். புரியுதா? ஆக அந்த அளவுக்கு இந்த இவ்வளவுதான் விஷயமே. இதுல 1/2 கிலோ அந்த கறியேடு, இந்த என்ன சொல்லுவாங்கல்ல, அதை சாப்பிட்டால் அல்லது இந்த விஷயத்த நீங்க சாப்பிட்டு பாருங்க, என்ன கொடுக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். ஆகவே என்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.